களரி, குத்துவரிசை, சிலம்பம் நம் நாட்டு தாய்க்கலை தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்மள என்ன பண்றாங்கன்னாக்கா ISIS-ஓட தொடர்பு இருக்கு, நான் தான் எல்லா இளைஞர்களையும் வந்து ட்ரைன் பண்ணி நான் வந்து IS-க்கு அனுப்புவதாகவும் இந்த நாட்டை பிடிக்க நான் வந்து ஆயுத பயிற்சி கொடுத்து இங்க வந்து தயார் பண்றதாகவும் நம்ம மேல குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் பாண்டிச்சேரியில வந்து CBCID-யை வந்து மத்திய பாசிச அரசு வந்து ஏவி விட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணி ஒரு 4 மாசம் 10 நாள் நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வெளியில விட்டுட்டாங்க. இப்போ வந்து அன்னைக்கு வந்து பார்க் ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல வந்து பேரம் பேசினாங்க. தமிழக அரசுக்கு வந்து நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழக அரசுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க சொல்லக்கூடிய போராட்டங்களை நடத்தி நெருக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி 200 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி 20 கோடி ரூபாய் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதா பேச்சு பேசும்போது நம்ம அதை மறுத்துட்டோம். நீங்க அதை பண்ணீங்கன்னாக்கா நான் வந்து உங்க மேல உள்ள பொய் வழக்கை வந்து வாபஸ் பெறறோம், உங்க பாஸ்போர்ட்டை வந்து திருப்பி கோர்ட்ல இருந்து மீட்டு உங்கள்ட்ட ஒப்படைச்சிடறோம், நீங்க வந்து வெளிநாட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டிமாண்ட் பண்ணாங்க. அப்படி நீங்க பண்ணனாக்கா மகாராஷ்டிரால வந்து உங்களை வந்து ISIS-ஓட தொடர்பு ஏற்படுத்தி அங்க கைது செஞ்சு உங்களை லாக் பண்ணிடுவோம், 10 வருஷம் வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேரம் பேசும்போது நம்ம தெளிவா சொல்லியாச்சு. நமக்கு வந்து என்னுடைய சூழல்ல வந்து என்ன வந்து விலை கொடுத்து உங்களால வாங்க முடியாது, நம்ம வந்து அப்படியேப்பட்ட நபரும் கிடையாது. எந்த விலை கொடுத்து என்ன வந்து என்னுடைய தைரியத்தையும் என்னையும் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ண இது பண்ண. அதுக்கப்புறம் வந்து நான் தங்கிக்கிற இடத்துல வந்து ISIS தீவிரவாதி தங்கியிருக்கிறதா வந்து என்ன பண்றாங்கன்னா திருப்பி வந்து ஒரு அலிகேஷன் கிரியேட் பண்ணி தமிழ்நாடு போலீஸ் ஏவி விட்டாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் தங்கியிருந்த ஜெம் பேலஸ்லயும் வந்து போலீஸ் ரைடு அனுப்புனாங்க. இப்போ திருப்பி இப்படியே பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னமோ அதை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பயத்துல திருப்பி என்ன பண்ணேன், ADGP கிட்ட திருப்பாதி சார்ட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இதே மாதிரி வந்து தமிழக அரசுக்கு எதிராக வந்து பல போராட்டங்களை பண்ணி இங்க வந்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்காண்டி வந்து பேச்சுவார்த்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க, யார் யார் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கடைசி என்ன பண்றாங்கன்னாக்கா நான் வந்து லக்னோல வந்து மதரசால படிச்ச மதரசாவை டார்கெட் பண்ணி நான் தான் வந்து IS தீவிரவாதிகளை வந்து இங்க இருந்து ட்ரைன் பண்ணி அனுப்புறதா நம்ம மேல குற்றச்சாட்டு சுமத்தி திருப்பி வந்து என்னைய வந்து ஏவிட்டு இருக்காங்க. வந்தவங்க வந்து DSP, அதுக்கப்புறம் வந்து SP, இன்ஸ்பெக்டர் வந்து இப்ப என்கொயரி 2-3 நாளா என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மோசின், தப்ரீஸ், அதுக்கப்புறம் சாவுல் ஹமீது, அபுதாயிர் இவங்க எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டாங்க. ஃபைனலா அவங்கள்ட்ட வாக்குமூலம் கேட்கறாங்க, இவர் தான் வந்து உங்களை வந்து ISIS-க்கு வந்து அனுப்பினாருன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுங்க, உங்களை நாங்க விட்டுறோம், எங்களோட டார்கெட் வந்து உங்க மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாசிச அரசு என்ன பண்ணுதுன்னா முஸ்லீம் சமூகத்தை இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை வந்து கிறிஸ்தவர்களை வந்து அச்சுறுத்த நினைக்குது. அதை வந்து நம்ம வந்து முறியடிப்போம். இஸ்லாம் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து தீவிரவாதத்தை கத்துக்கூடிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் டஸ் நாட் டீச் டெரரிசம். கேட்கக்கூடிய கேள்வி கேளுங்க.